ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி கேழ்வரகும் முருங்கைக்கீரையை வச்சு அடை செய்யலாம். என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்தப்போல் 3 வெங்காயம், இந்த சைஸில் 3 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நான் 3 தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு வெங்காயம் சேர்த்து இந்த கேழ்வரகு அடை செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதே போல் பச்சை மிளகாயும் இதளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் மாவு எடுத்துடலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவுக்கு தகுந்த போல் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை நம்ம அப்புறம் சேர்க்கலாம். தாளிப்பில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் மட்டும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்த ராகி மாவுக்கு ஈக்குவலாக நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா கை நிறைய நல்லா ஒரு 3 கை நிறைய நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுடணும். நல்லா இந்த உப்பு, பெருங்காயத்தூள், முருங்கைக்கீரை மாவோடு சேர்த்து நல்லா கலந்து வரப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துடணும். நான் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம். ஆனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடேறி இருக்கும்போது நான் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பருப்பு, சீரகமெல்லாம் நம்ம ஒன்றா வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் ஸ்லோவாக வறுபடணுன்றதுக்காக நான் எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடியே நான் கடுகு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் வறுபடும் போது கடுகு நல்லா வெடித்து வந்துடும். இப்போ வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் எடுத்து பொடியாக அது போல் கிள்ளி சேர்த்துடலாம். நல்லா வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நல்லா வறுபட்டு வரும்போது இதில் நான் கடலைப்பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். ஏன்னா எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். ராகி அடைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை இந்த மாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கரண்டியால் கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். நல்லா எண்ணெய் நல்லா மாவோட நல்லா கலந்து வரணும். அதை போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். முதல்ல நல்லா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாவு பிசைகிற பக்குவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடை ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் எடுத்த 1 டம்ளர் தண்ணியிலே கொஞ்சம் பேன்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே தாளிப்பு செஞ்சுட்டு அந்த கரண்டியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்க்கும்போது அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மீதம் இருக்கிற தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். நான் எடுத்த 1 டம்ளர் தண்ணி அப்படியே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த பக்குவத்தில் பிசையும் போது அடை நல்லா தட்டுறதுக்கு வரும். ஆனால் அடை நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற போல் இருக்கும். அதனால் அடை மாவு பார்த்திங்கன்னா நல்லா தளர்வாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம மாவு அடை மாவு இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். நான் எடுத்த மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். நான் மறுபடியும் இன்னும் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்படியே அடை செஞ்சாலும் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நான் மறுபடியும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு தளர்வாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அடை செய்கிறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எடுக்கணும் பார்த்திங்கன்னா அடை மாவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுக்கணும். அப்போ தான் அடை வந்து ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்து அடை செஞ்சுக்கலாம். இதை அப்படியே எண்ணெயில் தட்டி எடுத்தோன்னா வடையாகவும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை வச்சு நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். நான் வாழை இலையை ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மாவு அடை மாவு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் உருண்டையாக நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஈவனாக மாவு வந்து சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் மெத்துன்னு ஒரு பக்கம் மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நல்லா பரப்பி விடணும். நீங்கள் தோசைக்கல்லிலே வச்சு தட்டலாம். ஃபஸ்ட்டு புதுசாக செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தட்டும்போது கை சூடாக இருக்கும். அதனால் வந்து வாழையில் வச்சு தட்டி நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா மண் சட்டி மேலே ஒரு துணி போட்டு அதில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. வாழை இலையிலையும் போட்டு எடுப்பாங்க. கிராமத்துலலாம் வாழை இலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாமே ஈவனாக இருக்கிற போல் நான் அந்த அடையை தட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். அடை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக நல்லா மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஈக்குவலாக பரப்பி இருக்கிற போல் நான் அடையை வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். எண்ணெய் வந்து நம்ம விருப்பம்தான். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஏறி வரும்போது இப்போ நம்ம இதை இலையை இப்படி திருப்பி போட்டு எடுத்தோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ராகி அடை வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணமாக வாசனை வரும். அந்த வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு அடை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நான் ஒரு பக்கம் லேசாக வெந்து வந்ததும் மறுபக்கம் நான் திருப்பி விடுறேன். என்னோடய தவாவில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் இருக்குது. அதனால் நான் வந்து தோசை தவாவை நல்லா மாற்றி விட்டு அந்த எண்ணெயெல்லாம் நடுவில் வருன்றதுக்காக இதை போல் செய்கிறேன். இதை போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ராகி அடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். முருங்கைக்கீரையும் அளவாக வெந்திருக்கும். நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, வெங்காயமும் நல்லா ஒரு கண்ணாடி பத்துக்கு வெந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் நம்ம சேர்த்துருக்கிற பருப்போடெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட்டு வச்சோன்னா நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. 2-3 கூட சாப்பிட்லாம். லிமிட்டாக சாப்பிட்றவங்க ஒரு 2 சாப்பிட்டாலே நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நான் 2 பக்கமும் ஒரு 1 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு வேக வச்சு இப்போ எடுத்துடலாம். இதை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ 2 பக்கமும் வெந்ததும் இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அந்த முருங்கைக்கீரையோட கலர் மாறாமல் வெங்காயமும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம இன்னொரு அடையையும் தட்டி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. கிராமத்து செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ராகி கேழ்வரை அடையை இதே செய்முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை போல் ஒரு தாளிப்போம் வெங்காயத்தை நல்லா பச்சையாகவே சேர்த்து முருங்கைக்கீரையும் அப்படியே சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி அடையும் நமக்கு கிடைக்கும். நான் எங்கள் பாட்டி செய்முறையை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கிற ராகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நம்ம மறக்கவே மாட்டோம். அவ்வளோ சுவையான இந்த ராகி அடை செய்முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.